ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதாவது காலம். காலம் என்பது பார்த்திங்கன்னா அனைத்தையும் விட பெரியது. அதனால தான் காலத்தை இறைவன் என்று பலர் கூறுகின்றனர். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் என இந்த உலகம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கின்றது. இந்த காலம் என்ற விடயத்தையும் ஆன்மீக ரீதியாக அணுகிய நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நேரத்தையுமே ஒவ்வொரு செயலுக்கான ஒரு நேரம் என்று தீர்மானித்தனர். அந்த வகையில் தான் இறைத்தன்மை மிகுந்த நேரமாக கருதப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்தத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொண்டாலே அந்த நேரத்தை பார்த்திங்கன்னா நம்ம தினமுமே மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து அந்த நேரத்தில் எந்திரிச்சு நமக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கால நேரம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் தான். நம்ம உட்காந்துருக்கோம், ஏதாவது சும்மா தேவையில்லாத செயலில் ஈடுபடுறோம். அந்த நேரத்தில் கூட நல்ல ஒரு நம்ம முன்னேற்றத்திற்கான செயலை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தினமும் இயங்கி கொண்டிருப்பவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூச்சரில் நல்ல நிலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்திச்சுக்கிட்டு அதை செயல்படுத்தாமல் அது நடக்குமா நடக்காதான்னு நம்ம யோசிக்கிட்டு இருக்கும் பொழுது அது நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருகின்ற பிரம்ம முகூர்த்த காலை வேளையுமே நம்ம தவறாமல் எழுந்திருக்கணும். இப்படி வருகின்ற அனைத்து காலங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சரியான தூக்கத்தை தூங்கி தேவையில்லாமல் சோம்பேறித்தனமாக தூங்காமல் நம்மளுடைய வேலைப்பாடுகளில் முழு ஈடுபாடு கொடுத்து நம்ம செய்து கொண்டு வந்தாலே நம்ம ஒரு முன்னேற்ற பாதைக்கு சென்று விடலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டின் நேர கணக்கிற்கேற்ப மாறுபடும். நம்ம நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிகாலையில் 3 மணியிலிருந்து அந்த 5:30 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என கணிக்கப்பட்டுள்ளது. பழங்காலம் முதல் பார்த்திங்கன்னா இப்போதைய காலம் வரை இந்த நேரம் ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட நேரமாகவே கருதப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துயில் எழுபவர்களுக்கு, அந்த நேரத்தில் அதிகாலையிலே எழுபவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை நிலை மேம்படும் என நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது. உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சுவாசிப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு சுவாச பயிற்சி மாதிரி இருக்கும். அந்த சுவாச சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தாலும் அதுவும் சரியாகும். அதே போல் ரொம்ப ஆக்டிவான ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா உடலானது நமக்கு எப்பொழுதுமே ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறதுனா அது பிரம்ம முகூர்த்தம் அந்த அதிகாலை நேரம் தான். நீங்கள் எந்திரிச்சு எந்த வேலையை நீங்கள் முகம் கழுவிட்டு நீங்கள் எந்த வேலையில் அந்த நேரத்தில் ஈடுபட்டாலுமே அது உங்களுக்கு விரைவாக புரிந்து கொள்வதற்கான தன்மை ஏற்படும். நல்ல ஒரு செயல் சிந்தனை திறன் எல்லாமே நமக்கு மேம்படும் அப்படிங்கிறதான். நம்ம ஒரு குழம்பி போயிருக்கோம், நைட்டு நேரத்தில் தூக்கம் நல்லா வருது, அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம்னா அதுலேயும் நமக்கு ஃபோக்கஸ் இருக்காது, நம்மளுடைய உடலும் சோர்வாக இருக்கும். இதே அந்த காலை வேலையில் உடனே தூங்கிட்டு திரும்ப எழுந்திரிச்சு அந்த படிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுறோம்னா அது அப்படியே நமக்கு டக்குன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விண்ணில் வாழும் தேவர்களும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ரிஷிகளுமே அருவுருவமாக அந்த பூமியில் சஞ்சரிப்பதாகவும் அந்த நேரத்தில் நம்ம தூக்கத்திலிருந்து எழுந்து மனதார அவர்களை நம்ம நினைத்து வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இல்லை உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு கடவுளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அந்த நேரத்தில் நம்ம உச்சரிக்கின்ற எந்த ஒரு சொற்களாக இருந்தாலுமே அதற்கு ஒரு சக்தி உண்டு என்றும் சொல்வார்கள். அதனால் நல்ல இந்த மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்வதும் மிகவும் நல்லது. இப்படி கூட நீங்கள் சொல்லலாம், ஓம் சிவ சிவ ஓம். இந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதார கூறிக்கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்யலாம். இல்லை உங்களுக்கு தெரிந்த ஏதாவது சக்தி வாய்ந்த மந்திரமாக இருந்தாலுமே அதற்கு நம்ம உச்சரிக்கும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் சொன்னாலே அது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். முதல்ல நம்ம எந்திக்கணும், முகம் கை கால்களை கழுவணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு நிறைய நம்ம தண்ணீர் குடித்து விட்டு அன்றாட அதற்கப்புறம் வேலைகளை நம்ம செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். எழுந்தவுடனே நம்ம ஒரு செம்பு நிறைய தண்ணி குடிப்பது பார்த்திங்கன்னா உடலில் உள்ள அந்த கெட்ட கழிவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே அப்படியே
நம்ம எங்கே இருந்தால் தேங்கி இருந்தாலுமே அந்த தண்ணீரானது அந்த கழிவுகளை முழுவதுமாக நம்ம உடலை விட்டு வெளியேற்றி விடும் அப்படிங்கிறது தான். காலை கடனை முடிப்பதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் குடித்து விடுவது மிகவும் சிறப்புக்குரியது. தினந்தோறுமே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழும் பழக்கத்தை கொண்டவர்களுக்கு எந்த ஒன்றிலுமே புதுமை படைக்கும் திறன் அதிகரிக்கும். இதன் காரணமாகத்தான் இந்து மதத்தின்படி படைக்கும் கடவுளான பிரம்மாவின் பெயர் இந்த நேரத்திற்கு சூட்டப்பட்டு பிரம்மமுகூர்த்த நேரம் என அழைக்கப்படுகிறது. அவருக்கு பெருசாக வழிபாடுகள் கோயில்கள் இல்லைனாலும் அவருக்கு இந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அவரை நினைத்து நம்ம வழிபாடுகள் செய்வது அவருடைய அந்த அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால தான் இதற்கு பிரம்ம முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது. பிரம்மதேவர் பார்த்திங்கன்னா நிறைய ஞானங்கள் எல்லாத்துலேயுமே அந்த நூட்கள் எல்லாத்துலேயுமே கற்று தேர்ந்தவர். அந்த நேரத்தில் அவரை நினைத்து நம்ம தியானம் மேற்கொள்வது நமக்கும் நல்ல நல்ல ஞானங்கள் எல்லாமே அவர் வழியில் அதை ஞானத்தின் வழியாக போதிப்பார் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் இதே நீங்கள் கடைபிடித்து கொண்டு வாருங்கள். உங்களுக்குள்ளேயே பலவிதமான மாற்றங்களை நீங்கள் உணரலாம் அப்படிங்கிறதான். எழுந்திருந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், காலையில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓம் கை கால்களை கழுவி மேல் சொன்ன விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இறைவனை நினைத்து எத்தனை நிமிஷமோ உங்களுக்கு தகுந்தாப்பில் அவ்வளோ நேரம் முழு இறை அன்போடு நீங்கள் தியானம் செய்யுங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா வெளியே வீட்டிற்கு வெளியே வாசல் தேய்த்து கோலம் போட்டுவிட்டு அதற்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு விட்டு அதற்கப்புறம் அடுப்படிக்கு சென்று பார்த்தீங்கன்னா சமையல் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் நல்ல நல்ல விஷயங்களை செய்யுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருக்கும், ஏதாவது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை இந்த நேரத்தில் செய்து பாருங்கள். நம்ம மற்ற நேரத்தில் எல்லாமே பகல் நேரமாக இருக்கட்டும் இரவு நேரமாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அவசர கால விஷயம் மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கண்காணிப்பாங்க, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது அந்த விஷயத்தில் நம்ம முழு கவனம் செலுத்த முடியாது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வாறான எந்த ஒரு மனப்பான்மையும் ஏற்படாது. முழு சிந்தனையும் இதில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு செயலும் சிந்தனையும் நமக்கு ஏற்படும். ஏன்னா எல்லாருமே உறங்கி கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு நிதானம் தெளிவு. ஏதாவது பயத்தில் இருந்தாலுமே அந்த பயமும் இல்லாமல் அந்த செய்கின்ற விஷயத்தை உருப்படியாக நம்ம செய்வதற்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்திங்கன்னா வழிவகை செய்யும். ஏன்னா பகல் நேரத்தில் நம்ம அவசரமாக செய்யணும், அடுத்தடுத்து இப்படி ஒரு வேலை இருக்கே இப்படி ஒரு வேலை இருக்கேன்ட்டு நம்ம அதில் கவனம் செலுத்துவோம். ஆனால் இதை நம்ம கோட்டை விட்டுருவோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கும் பொழுது நமக்கே தெரியும் நிறைய நேரம் இருக்குது, ஆரம்பரம் நம்ம பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளலாம் அப்படிங்கிற அந்த மனத்தெளிவும் ஏற்படும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மேற்கொள்ளணும், ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இரவில் சீக்கிரமாக தூங்கிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மற்றவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை செய்து கொண்டு இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், நமக்கு ஒரு முன்னேற்றம் தேவை, செல்வ வளம் அதிகரிக்கணும், தெய்வ கடாட்சம் நமக்கு பெருகணும் அப்படின்னு பலவாறான ஆசைகள் நமக்கு இருக்கும். அது எல்லாமே இருந்தாலுமே நாம் அதற்கான செயல்பாடுகளை வாழ்க்கை ரீதியாக நம்ம ஏற்படுத்தினா மட்டும்தான் அது எல்லாமே நம்ம அடைய முடியும். அதனால் கற்பனைகள் இருந்தாலுமே அந்த கற்பனைகளை நிறைவேற்றுவதற்கு செயல்திறன் நமக்கு இருக்கணும். அதற்கு தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்வது. இப்போ ஆண்களாக இருக்கட்டும் உடற்பயிற்சி செய்கிறாங்க, இல்லை ஓட்டப்பந்தயம் அப்படின்னு மாணவர்கள் ஏதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறு வயதிலே அவர்களுக்கு இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி அவர்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுங்க. அதற்காக தூக்கத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இரவில் சீக்கிரமாக தூங்கிடணும். அந்த இரவு முழுவதும் மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டு நம்ம காலையில் தாமதமாக எந்திரிக்கிறது பதிலாக இரவில் சீக்கிரமாக தூங்கி காலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நல்ல நல்ல விஷயங்கள் இப்படியான விஷயங்களை நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நல்லது. ஏன்னா நமக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. தெரிஞ்சுக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் அதை செயலாற்றுவது அப்படிங்கிறது நமக்கு நன்மை பயக்கும். ஏன்னா நமக்கு இப்படி சொல்லித்தர ஆள் இருந்திருக்க மாட்டாங்க, நம்மளாவது நம்மளுடைய அந்த அடுத்த ஜெனரேஷன்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்ல முறையில் நம்ம வளர்த்து விடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதனால் அவர்கள் போக்கில் விடணும்னு நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு இந்த மொபைல் ஃபோன்களை மட்டும் அதிகமாக கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். நல்ல நல்ல உடற்பயிற்சி
இவ்வாறான விஷயங்கள், நல்ல ஒரு நூல்கள், எது இன்ட்ரெஸ்ட்டோ அவங்ககிட்ட கேளுங்க. அவங்களுக்கென்று ஒரு ஐடியா இருக்கும். அதில் அவங்க நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு இப்படி இந்த போட்டியில் கலந்துக்கணும், இல்லை இதில் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க. அப்போ சரின்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் காலையிலே எழுந்து அதற்கான அந்த பயிற்சி முறைகளை அவர்களுக்கு கொடுக்கணும். கொஞ்ச நாட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போக போக அதற்கப்புறம் அவங்களே ரெடியாகி அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியில் பார்த்தாலுமே இந்த நேரத்தில் பூமி எங்கும், இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து நற்சக்திகளுமே நிறைந்திருக்கின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் இருந்து வெளிப்புறத்தில் சிறிது நேரம் உலாவுவதால் நம்மளது உடலும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கின்றது. இந்த இரையாற்றல் மிக்க நேரத்தில் யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளிலேயுமே ஈடுபாடு செய்வது விரைவாக இறைவனத்தை நமக்கு பெற இயலும். மாந்திரிக பயிற்சிகளிலும் ஈடுபடுபவர்கள் இத்தகைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரங்களை உருஜெயிப்பது, மந்திரத்தை சித்தியை ஏற்படுத்தி நீங்கள் விரும்பிய செயல்களை ஏற்படுத்தலாம். அதாவது அனைவருமே இந்த நேரத்தில் அவங்க உடலுக்கு தகுந்த வேலையை செய்வதும் சரி, இல்லை இறை நம்பிக்கையை நாடணும்னாலும் சரி, எல்லாமே இந்த நேரத்தில் செய்யும் பொழுது அதில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா உலகமே அந்த ஓய்வில் இருக்கும் பொழுது பிரபஞ்சம் தன்னுடைய சக்தியை வெளியிடுது. அதை அந்த நேரத்தில் உலாவக்கூடிய மக்கள், அந்த நேரத்தில் இருக்கின்ற அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்டில் இருந்து அதை நல்லா சிந்திப்பவங்களுக்கு அந்த இரையாற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கப்படும். அதனால தான் சொல்வது. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை மட்டும் என்றைக்குமே தவறவிடாதீர்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, தினமும் அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இருந்து வேறு ஏதாவது நம்ம செய்து முன்னேறலாமா அப்படிங்கிற அந்த யோசனையை வைங்க. அதனால் ஏதோ வேலைக்கு போகிறோம், திரும்ப வாரோம், இந்த தேவையில்லாத மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணுமே தவிர நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சா தான் வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளணும். அதனால் நாளையிலிருந்து இந்த நேரத்தை கணக்கில் கொண்டு தினமும் எழுந்து கொண்டு உங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும், நீங்களும் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோட நாளை தினத்திலிருந்து இதெல்லாம் மேற்கொள்ளுங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.